என் செல்ல குழந்தையே, காலையிலிருந்து உன்னோடு பேச உன் அம்மா காத்து கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக இந்த பதிவு உன் கண்களில் படும். ஏதோ அம்மா பேசுகிறாள் என்று நினைத்து என் பிள்ளை நீ தள்ளிவிட்டு விடாதே. அவசர செய்தியோடு உன்னை காண வந்திருக்கிறாள் இந்த வெற்றி வராகி. என் பிள்ளையே, மங்கள வெள்ளிக்கிழமையான இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் நிச்சயமாக நடக்கப் போகின்றது. நாம் நினைப்பது போல இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நடந்துவிட்டால் அத்தோடு இந்த வாழ்க்கையில் நாம் ஆசைப்பட்டது எல்லாம் நம் கைகளில் வந்து சேர்ந்துவிடும் என்பதுதான் உன்னுடைய நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை நான் நிச்சயமாக உனக்கு காப்பாற்றி கொடுக்க வந்திருக்கின்றேன். இந்த வாழ்க்கையில் நீ என்னவெல்லாம் வேண்டும் என்று வேண்டி நின்றாயோ, எதுவெல்லாம் உனக்கானது என்று என் முன்னால் கேட்டாயோ, அதையெல்லாம் உன் வசமாக்கி கொடுக்க அம்மா வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இந்த விடியல் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். இது உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பினை எக்காரணம் கொண்டும் நீ தவற விட்டுவிடக்கூடாது. உன்னால் முடிந்த அளவிற்கு முயற்சிகளை முன்னெடுத்து என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் நீ சரியாக செய்து கொண்டிருந்தாலே போதும். நீ நினைத்ததை விடவும் பல நல்ல மாற்றங்கள் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும். எப்பொழுதுமே நாம் எதற்காக ஆசைப்பட்டோம் என்பது நினைவில் இருக்க வேண்டும். ஒரு விஷயத்தை விட இன்னொரு விஷயம் கொஞ்சம் சிறப்பானதாக கிடைத்து விட்டதுடன் நாம் இருப்பதையும் மறந்துவிடக்கூடாது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியானது தானா என்று தெரிந்து அதனை நீ பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும். இந்த வராகி உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்ற நேரம், என் குழந்தை, வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நீ அடைந்திருக்கின்றாய். பல தீய விஷயங்களை இந்த வாழ்க்கையை விட்டு நீ விரட்டி அடித்திருக்கின்றாய். உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் எந்த அளவிற்கு உனக்கு வேதனைகளை கொடுக்கிறது, உன்னை சுற்றி இருப்பது எல்லாம் எந்த அளவிற்கு உனக்கு கஷ்டங்களை கொடுக்கிறது என்பதனை எல்லாம் நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல வாழ பழகி கொள்ள வேண்டும். துன்பங்களும் துயரங்களும் எப்பொழுதுமே உனக்கு மட்டும்தான் நிரந்தரம் என்று நீ நினைக்காமல், யாருக்காக இருந்தாலும் என்ன, நமக்கு இருப்பதை நாம் தான் சமாளிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு நீ செய்ய தொடங்கும் பொழுது நிச்சயமாக உனக்கான வெற்றி என்னவோ அது சர்வ நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்துவிடும். யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்த்து நிற்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் வந்து விடாது. உன்னை சுற்றி இந்த மனிதர்கள் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே ஏதாவது ஒரு வகையில் உனக்கு காயங்களை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கும். காயங்கள் வர வேண்டும் என்பதற்காகத்தானே இவர்கள் அதனை செய்கின்றார்கள். நீ சென்று கொண்டிருக்கின்ற பாதையில் உனக்கு ஒரு தடங்களை உருவாக்கத்தானே இவர்கள் செய்கின்றார்கள். இதையெல்லாம் கடந்து நீ எப்படி வருகிறாய் என்பதில்தான் உன்னுடைய திறமை அடங்கி இருக்கின்றது. நீ நினைத்து விட்டால் நினைத்த மாத்திரத்தில் அத்தனை விஷயங்களையும் அடைய முடியும். நீ நினைத்து விட்டால் அத்தனை நல்ல திருப்பங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க முடியும். ஆனால் இதிலிருந்தெல்லாம் உன்னால் ஒரு நல்ல நிலையை அடைய முடியும் என்றால் அது உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒட்டுமொத்த மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் நேரத்திலும் நாம் எந்த ஒரு விஷயத்தையும் தொலைத்துவிடக்கூடாது என்பதில் என் குழந்தை நீ கவனமாக இருக்க வேண்டும். யார் என்ன சொன்னாலும் அதிலிருந்து உனக்கான மகிழ்ச்சியை மட்டும் நீ பெற்றுக்கொள்ள தயாராகிவிடு. ஏனென்றால் அடுத்தவர்களின் மகிழ்ச்சியை நீ பெற வேண்டும் என்று நினைத்தால் உடனிருந்து அவர்களை உனக்கு குழிபறித்து விடுவார்கள் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளையை, யாரையுமே கண்மூடித்தனமாக நம்பாதே. முதலில் அதை செய்வதை நீ நிறுத்து. இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே
சட்டென்று ஒருவருக்கு அவர்கள் நினைத்ததை எல்லாம் கொடுத்து விடுவதில்லை. ஆனால் அவர்களினுடைய முயற்சிகளின் அடிப்படையாக கொண்டு அவர்களின் வெற்றியை அவர்களுக்கு உறுதி செய்து கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதனை புரிந்து கொள். என் பிள்ளையே, நாம் நம்முடைய சந்தோஷத்தை மீட்டெடுக்கவே பல போராட்டங்களை போராட வேண்டியதாக இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது அடுத்தவர்களின் கஷ்டங்களை எல்லாம் நினைப்பதற்கு நமக்கு எப்பொழுதுமே நேரம் இல்லை என்பதுதான் உண்மை. மற்றவர்கள் உன்னை பற்றி சிந்திக்காத பொழுது, மற்றவர்கள் உன்னை பற்றி எப்பொழுதுமே யோசிக்க நினைக்காத பொழுது, என் பிள்ளை, நீ மட்டும் அடுத்தவர்களை பற்றி சிந்தித்து உன்னுடைய நல்ல நேரத்தை இழந்து விடாதே. நீ சிந்திக்கலாம். எப்பொழுது தெரியுமா? யார் உன்னிடத்தில் வந்து உதவி என்று கேட்கின்றார்களோ, யார் உன்னிடத்தில் வந்து தன் கஷ்டங்களை பகிர்ந்து கொள்கின்றார்களோ, அவர்களுக்கான சந்தோஷத்தை நீ பெற்று கொடுக்க முயற்சி செய்யலாம். ஆனாலும் அதிலும் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் தான் நீ செய்ய வேண்டும். ஏனென்றால் எதிர்பார்ப்புகள் இவர்களுக்குள் அதிகமாக வரும் பொழுது, என் பிள்ளையே, நீ என்னதான் செய்தாலும் அது அவர்களுக்கு போதுமானதாக இருப்பது கிடையாது. அதே நேரத்தில் நீ அவர்களிடத்தில் எதிர்பார்க்காமல் இருக்க வேண்டிய விஷயம், நாம் இவர்களுக்கு இதை செய்திருக்கின்றோமே, அப்படியானால் காலம் முழுவதும் இவர்கள் நமக்கு நல்ல நட்போடு இருப்பார்கள் என்று நினைக்கக்கூடாது. ஏனென்றால் நன்றியை எளிதாக மறக்கின்ற உலகம். குறிப்பாக ஒருவர் செய்த உதவியை சிறு துளி அளவு கூட நினைவில் வைத்து கொள்ளாமல் மறக்கின்ற இந்த உலகத்தில் இதையெல்லாம் ஒருபொழுதும் நீ எதிர்பார்க்க கூடாது. இந்த விஷயங்கள் எல்லாம் ஒருபொழுதும் உனக்கு வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கும் என்று நீ நம்பிவிடக்கூடாது. உன்னுடைய சந்தோஷம் உன்னுடைய கைகளில் மட்டும்தான் இருக்கின்றது. மற்றவர்கள் தந்துதான் அதை பெற வேண்டும் என்று ஒரு நாளும் நினைக்காதே. என் குழந்தையே, ஒவ்வொரு விடியலிலுமே உன் மனதிற்கு நல்ல தெளிவு இருக்க வேண்டும். நாம் என்ன செய்ய போகின்றோம், எந்த விஷயத்தை இன்று முடிக்கப் போகிறோம் என்ற தெளிவு இருக்க வேண்டும். குழப்பமான சூழ்நிலையில் எதையுமே நீ ஆரம்பிக்காதே. நீ குழம்ப நீ செய்கின்ற செயலும் உனக்கு குழப்பத்தோடு தான் முடியும். கடைசியில் எந்த வகையிலும் நீ உனக்கான வெற்றியை பெற்றிருக்க மாட்டாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் சேர்த்து என் பிள்ளை நீ மனநிறைவோடு வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் உனக்கான இந்த வாழ்க்கையும் உனக்கு நல்லதை கொடுப்பதை நீ மறக்காமல், நல்ல நேரம் நமக்கு வருகிறது என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது என்பதனை நீ சரியாக சொல்லி கொடுத்து விட்டால் போதும். எதிர்வருகின்ற நாட்களில் எல்லாமும் உன்னை தேடி வருவதை நிச்சயமாக நீயே கண்கூடாக காண்பாய். என் பிள்ளையே, உன் சந்தோஷம் உன் கைகளில் தான் இருக்கிறது என்று அம்மா ஆணித்தரமாக எடுத்துச் சொல்கின்றேன். எந்த நேரத்திலும் அதையெல்லாம் நீ தவற விட்டுவிடக்கூடாது என்று அம்மா உறுதியாக சொல்கின்றேன். அதே நேரத்தில் என் குழந்தையே, ஒருவருக்கு உதவி செய்து விட்டாய் என்றால் ஒரு நாளும் அதனை நீ சொல்லி காட்டாதே. உனக்கு நான் அதை செய்தேன், இதை செய்தேன் என்று ஒருபொழுதும் சொல்லி காட்டாதே. எப்படி நீ செய்த ஒரு உதவியை மறந்து உன்னை யாரென்று தெரியாமல் ஒதுங்குகின்றார்களோ, அதுபோலத்தான் என் பிள்ளை நீயும். உனக்கு ஒருவர் வாழ்க்கையில் ஒரு உதவியை செய்கிறார் அல்லது செய்யவில்லை, எதுவாக இருந்தாலும் ஒன்று அதில் குறை காணவும் கூடாது. அவர்களுக்கு நீ செய்த உதவியை சொல்லி காட்டவும் கூடாது. நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய கெட்ட பழக்கமாக மாறிவிடும். நாளை அவர்களுக்கு உன் மீது இருக்கின்ற மதிப்பு கூட இல்லாமல் போய்விடும் என்பதனை புரிந்து கொள். அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா? நீ ஒருவருக்கு எத்தனையோ உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உனக்கென ஒரு கோபம் வரும் பொழுது சட்டென்று நான் உனக்கு அதை செய்தேனே, இதை செய்தேனே, உனக்கு நன்றி இல்லையா என்று கேட்டு விட்டாயானால் நீ சொன்ன இந்த ஒற்றை வார்த்தையில் அவர்களுக்கு
நீ செய்தது எல்லாமுமே செய்யாததாகவே இருந்திருக்கலாம் என்கின்ற மனநிலைக்கு வந்துவிடும். அதனால் எப்பொழுதுமே எந்த செயலையுமே செய்து விட்ட பிறகு அதனை ஒரு பொழுதும் நீ சொல்லி காட்டாதே. நிச்சயமாக அவர்களுக்கே அது ஞாபகம் இருந்தால் இருக்கட்டும், இல்லை என்றால் விட்டு விட்டு ஒதுங்கி சென்று கொண்டே இரு. நீயாகவே நினைவுபடுத்துவதோ அல்லது நீயாகவே நான் உனக்கு இதை செய்தேன் அதை செய்தேன் என்று வார்த்தைகளை விடுவதோ உன்னுடைய வாழ்க்கையில்தான் பிரச்சனைகளை உருவாக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். மேலும் மேலும் பலரிடம் இருக்கின்ற உன்னுடைய மரியாதையும் சேர்ந்து அழிந்து போய்விடும் என்பதனை நினைவில் வைத்துக்கொள். பேசுகின்ற வார்த்தைகள் எப்பொழுதுமே கவனம், நடந்து கொள்கின்ற விஷயங்கள் எப்பொழுதுமே தெளிவாக இருக்க வேண்டும். நல்ல நேரத்தை எதிர்நோக்குகின்ற இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இதைவிடவும் உனக்கு சிறப்பான விஷயங்கள் என்னவெல்லாம் இந்த வாழ்க்கையில் இருக்கிறது என்று நாம் பார்ப்போமானால், மனமகிழ்ச்சியும் மனநிறைவும் என்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்றது. நீ நினைத்தால் மட்டும் அது உன்னை தொடர்ந்து வரும், இல்லை என்றால் அது உன்னை விட்டு விலகிச் செல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, கஷ்டங்களும் கண்ணீரும் கவலையும் இல்லாத மனிதன் இல்லை. அதையெல்லாம் தாண்டி ஒருவர் இன்னொருவருக்கு ஒரு உதவியை செய்ய வேண்டும் என்றால் நிச்சயமாக அதற்கு ஒரு மனது வேண்டும். அந்த மனது உனக்கு இருக்கிறது. இன்னொருவருக்கு எதையுமே எதிர்பார்க்காமல் உதவி செய்யக்கூடிய மனநிலை உனக்கு இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது அதை வைத்து கொண்டு என் பிள்ளை வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் அதிலிருந்து நீ பின்வாங்கிவிட நினைக்கக்கூடாது. உன்னை சுற்றி வந்த எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து உன்னை காப்பாற்றி கொண்டு வந்திருக்கின்ற இந்த உலகம் இது நாள் வரையிலும் உனக்கு கொடுத்தது என்ன தெரியுமா? இந்த மனிதர்களினுடைய மனது நேரத்திற்கு நேரம் மாறும். அதனால் எந்த இடத்திலும் நீ உன்னுடைய நிலையிலிருந்து தவறி விடாதே என்று, உன்னுடைய பொறுமையை நீ இழந்து விடாதே என்று. இது மட்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியாக நடக்கும் பொழுது மேலும் மேலும் பல சந்தோஷங்கள் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இத்தனை காலமும் நீ பட்ட அவமானங்களுக்கும் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்கும். என் பிள்ளையை, இதற்கு மேலும் நாம் இப்படியே இருந்து விட்டோமானால் எல்லோரும் நம் தலைக்கு மேலேறி மிதித்து சென்று விடுவார்கள் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். உன்னுடைய உழைப்பையும் உன்னுடைய முயற்சியையும் சரியாக செய்து கொண்டிரு. நிச்சயமாக அதனால் உன் வாழ்க்கையில் பல நல்ல திருப்பங்கள் ஏற்படும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நிச்சயமாக உன் மனதில் இருக்கின்ற நல்ல எண்ணங்களும் ஒரு காரணமாகத்தான் இருக்கிறது. என்ன நடந்தாலுமே சட்டென்று கோபப்படாமல், எந்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்தாலுமே அதையெல்லாம் சரியாக எதிர்கொண்டு மனப்பக்குவத்தோடு அதனை எதிர்கொள்ள நினைக்கின்ற உன்னுடைய எண்ணத்திற்கு நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் நல்லதே நடந்தே தீரும். நல்ல நேரம் வந்துவிட்ட பிறகு இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் உனக்கானதாக மாறும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை நாள் மாற்றங்கள் இனி உன் வாழ்க்கையை உனக்கு நிச்சயமாக திசை திருப்பி உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும். கிடைக்கவில்லையே, நடக்கவில்லையே என்று நீ வருத்தப்பட்டது எல்லாம் முடியப் போகின்றது. எல்லாமும் கிடைத்து விட்டது என்கின்ற ஒட்டுமொத்த சந்தோஷத்தை நீ தெளிவாக அனுபவிக்கப் போகின்றாய். நடப்பது எல்லாம் உன் நன்மைக்குத்தான் என்று நீ நினைத்து கொண்டு உன்னுடைய வெற்றியை நோக்கிய பயணத்தை மட்டும் நீ தொடர்ந்து கொண்டே இரு. என்றும் நான் இருக்கிறேன் உன்னோடு என்பதனை நீ புரிந்து கொள்வாய். வராகியின் அன்பு பிள்ளையான என் குழந்தைக்கு இன்று இந்த மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய விடியல் வெற்றி விடியலாக நிச்சயமாக மாறப்போகின்றது. நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டு இந்த நாளை நல்லபடியாக நீ தொடங்கிவிட்டால் போதும். எல்லாவற்றிலும் உனக்கு சந்தோஷமான நிகழ்வுகள் இனிமேல் நடக்க தொடங்க போகின்றது. கடவுள்
உன் வாழ்க்கையில் இருக்கிறார் என்பதனை மட்டும் நீ நம்பு. வேறு எதையுமே நீ எப்பொழுதும் நம்பாதே. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.